ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர் ட்ரெடிஷ்னல். இப்போ பாருங்கள், முட்டை தொக்கு வைக்கிறதுக்காக முட்டை வெந்துட்டுருக்கு. அதே போல் இந்த பக்கம் அரிசி வெந்துட்டுருக்கு சாதத்துக்காக. பச்சை பட்டாணியும் உருளைக்கிழங்கும் சேர்ந்து ஒரு தொக்கு மாதிரி வைக்கலான்னு சொல்லிட்டு பச்சை பட்டாணி ஊற வச்சுருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், டீ குடிக்க போகிறேன். டீ நல்லா ஃபுல்லாக இந்த கிளாஸ் ஃபுல்லாக இருக்கு. இந்த மாதிரி டீ குடித்தாதாங்க குடித்த மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக கிளாஸில் எத்தனை பேர் டீ குடிப்பீங்கன்னு சொல்லுங்கள். அந்த காலத்துலலாம் தோல் சீவாமலே நம்மளுக்கு செஞ்சு கொடுப்பாங்க கேரட்லாம். அப்போல்லாம் காய்கறிலாம் நல்லா கெமிக்கல் இல்லாமல் நல்லா இருந்துச்சு. அதனால் இந்த தோலையும் பயன்படுத்தினாங்க. ஆனால் இப்போ இருக்க காலத்தில் இந்த தோலெல்லாம் நம்ம பயன்படுத்த முடியுமாங்க? ஃபுல்லாக கெமிக்கல், மேலே எல்லாம் கெமிக்கல். அதனால் இதெல்லாம் சீவிட்டு தான் நம்ம எப்பயுமே சமையல் செய்யணும். முட்டை தொக்குக்கும் உருளைக்கிழங்குக்கும் சேர்த்து தக்காளி எடுத்துருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். இதோட நல்லா வாஷ் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு அரைச்சிக்க போகிறேன். முட்டை தொக்குக்கு என்னென்ன மசாலா போட்டிருக்கேன்னு சொல்லிடுறேன். மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள், உப்பு இது எல்லாமே போட்டுட்டு தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிடணுங்க. வதக்கிட்டு அது நல்லா மசிஞ்சு வர வரலும் நம்ம வெயிட் பண்ணணும். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அப்படியே கொஞ்சம் நேரம் வச்சோம்னா தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு வந்துடும். அப்புறம் முட்டையை நம்ம அவிச்சு போட்டுடலாம். அந்த பேனை எடுத்து அந்த பக்கமாக வச்சுட்டு ஸ்டவ்வில் இன்னொரு கடாயில் நம்ம உருளைக்கிழங்குக்கு தாளிக்கிறதுக்கான பொருளெல்லாம் போட்டுக்கலாம். சீரகம், சோம்பு, கடுகு இதெல்லாம் நல்லா தாளித்து விட்டுட்டு இதில் நம்ம கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டுக்கலாம். போட்டுட்டு வெங்காயம் போட்டு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தக்காளி எல்லாத்தையுமே நல்லா வதக்கிடுங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருங்க. முட்டை தொக்குலையும் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுருங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம குழம்பு மிளகாத்தூள் சேர்க்குறோம். ஏன்னா அதுக்கு வெறும் மிளகாத்தூள் சேர்த்தோம் முட்டை தொக்குக்கு. இதுக்கு நம்ம வீட்டில் அரைக்கிற குழம்பு மிளகாத்தூளை சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளிலாம் மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா காய்கறி, அதை அப்படியே எடுத்து இதில் கொட்டி நல்லா கிளறி கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சிட்டிங்கன்னா அப்படியே நல்லா அந்த காயெல்லாம் ஏற்கனவே நம்ம வேக வச்சுருக்கோம். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நேரம் வேகும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அப்புறமா கொத்தமல்லி தழை தூவி இறக்கணுன்னா சூப்பரான உருளைக்கிழங்கு, பட்டாணி, கேரட்டு தொக்கு ரெடி ஆகிடும். அதே போல் முட்டை தொக்கும் பாருங்கள், முட்டையை போட்டாச்சு. முட்டையை கீறி போட்டுட்டு நல்லா அந்த மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விட்டுட்டிங்கன்னா சூப்பரான முட்டை தொக்கு ரெடி ஆகிடுங்க. இது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொத்தமல்லி தழை தூவி அப்படியே ரெண்டுத்தையும் இறக்கிட்டால் சூப்பரான முட்டை தொக்கும் பட்டாணி, உருளைக்கிழங்கு, கேரட் தொக்கும் ரெடி ஆகிடுங்க. ரசத்துக்கு சூப்பராக இருக்கும் இந்த காம்பினேஷன். நம்ம வீட்டில் ரசம் வச்சுருக்கோம். அதே போல் சுட சுட சாதமும் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.